நாட்டுக்கோழி சிக்கன் சமைப்பது எப்படின்னு தற்போது எனது மனைவி ஈஸ்வரி அவர்கள் செய்வார்கள். அப்படியே பாருங்கள். அடுப்பை பற்ற வைத்து கொண்டோம். முதலில் அடுப்பில் வானல் சட்டி வைக்கவும். அடுப்பில் வைத்து விட்டோம். நல்லெண்ணெய் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றுருவோம். அடுத்தது கடுகு, எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் வானலில் இருக்குது. கடுகு யூஸ் பண்ணுறோம். கடுகும் பச்சைக்கடலை பருப்பும், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பச்சைக்கடலை பருப்பு, வெள்ளை உளுந்து கொஞ்சம் சேர்த்தியாச்சு. அடுப்பு தேவையான அளவு கருவேப்பிள்ளை, தேவையான அளவு பச்சை மிளகாய், 4 பச்சை மிளகாய், 5 பெரிய வெங்காயம் நல்லா சிறிதாக நறுக்கி தேவையான அளவு வானலிட்டு வதக்குறோம். வானல் நல்லெண்ணெய் ஊற்றி வதக்குவோம். நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, வெள்ளுளுந்து, தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு சேர்த்துருவோம். சிறிய ஒரு பாக்கெட்டு. உங்களுக்கு தேவைன்னா இஞ்சி பூண்டு தொளித்து நல்லா கசகசன்னு சின்ன மிக்ஸி வச்சு மிக்ஸியில் அரைச்சி போடலாம். இல்லைன்னா சின்ன உரலில் வச்சு இடித்து தட்டி போடலாம். தக்காளி சேர்க்கணும். 4 தக்காளி நறுக்கிய தக்காளி சேர்க்கப்படுகிறது. தேவையான அளவு நல்லா பொன்னிறமாக வந்த வாட்டி தேவையான அளவு தண்ணீர், தேவையான கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் உப்பு, இங்கே பாரு, அப்போ பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. ஈஸ்வரி கிச்சன் எல்லோரும் யூடியூப் வாயிலாக பாருங்கள். தற்போது நாட்டுக்கோழி சாப்ஸ் செய்வது எப்படி விளக்கம் தருகிறோம். தற்போது என்ன பொடி சேர்க்கிறேன்? சிக்கன் மசாலா இல்லை, அதெல்லாம் போடும்போது சொல்லணும். என்ன போடுறேன்னு சொல்ல. அது மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்க்கப்படுகிறது. போடுறது 2 ஸ்பூனோ 3 ஸ்பூன் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கங்க.
எல்லாம் நல்லா பொண்ணுறமாக வணங்கிடுச்சு. எல்லாம் நல்லா பொன்னிறமாக வணக்கவும். எல்லாம் தேவையான அளவு பொண்ணுறமாக வணங்கிடுச்சு. இப்போ சிக்கன் பொடி, சிக்கன் மசாலா தேவையான அளவு சேர்க்கும். நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு கப்பில் போட்டு வச்சுன்னா செய்யணும். பார்த்தீங்களா, இது எவ்வளோ கமன்னு வாசம் வருது. நல்ல ஒரு வாசனை கமகமென்று வருது பாருங்க. நல்லா பொன்னரமாக தக்காளி எல்லாம் சொல்லிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் சேர்த்து ஈஸ்வரி சிக்கன் நல்லாக ஒரு 1/4 கிலோ சிக்கன் நாட்டுக்கோழி சிக்கன் நல்லா கழுகி இப்போது சிக்கன் நல்லா கழுகி இதில் சேர்க்குறோம். அதில் சேர்க்குறோம். சிக்கன் நல்லா கழுகி வானலில் இடுறோம். தற்போது வானல் போடாச்சு. சிக்கன் நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிட்டு இதில் சேர்த்துறோம். இந்த மசாலாவெல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா பொன்னிறமாக வணங்கிடுச்சு. நம்மளுக்கு தேவையான காரம் உப்பு சேர்த்து எல்லாம் வணங்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் எண்ணெயில் வணங்குச்சுங்க. அப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கணும். நல்லா கொஞ்ச நேரம் எண்ணெயில் நல்லா கறி வணங்கட்டுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்க்கும். உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு பார்த்து தண்ணி சேர்த்து நல்ல உப்பு காரம் எல்லாம் இருந்தான்னு ஆவி வந்ததுக்கப்புறம் இதுக்கு சிக்கன் ரெடி. நான் சொல்லணும் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறியா? அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறியா? தற்போது சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கு. அடுப்பு வேணால் சிம்மில் வச்சுக்கலாம் தேவையான அளவு. நல்லா கொஞ்சம் பாத்திரம் பிடிக்காத மாதிரி நல்லா கறிங்க. குறிப்பு: சிக்கன் சாப்ஸ் நாட்டுக்கோழி சிக்கன் சாப்ஸ் செய்வது எப்படி? தேவையான அளவு 1/4 கிலோ சிக்கன், 4 நறுக்கிய பெரிய வெங்காயம், 4 தக்காளிகள், 4 பச்சை மிளகாய் மற்றும் பட்டை சோம்பு, கறி மசாலா, சிக்கன் மசாலா, மல்லித்தூள், தேவைக்கேற்ப உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, வானலில் நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம் 100 மில்லி நல்லெண்ணெய், கடுகு, வெள்ளைப்பருப்பு கொஞ்சம், உளுந்து பருப்பு கொஞ்சம். தற்போது சிக்கன் ரெடி ஆகிட்டு சந்திரன் யூடியூப் வாயிலாக ஈஸ்வரி கிச்சன். நமக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்க்கப்படுகிறது. சிக்கன் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஒரு 2 டம்ளர். சிக்கன் நல்லா சாம்ஸாக வேணும்னா 2 டம்ளர். இல்லை கொஞ்சம் தண்ணியாக குழம்பாட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அது தண்ணி தேவையான அளவு நம்ம வீட்டில் எத்தனை நபர் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் சாதம்லாம் வேணும்னா தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 1/4 மணி நேரம் நன்றாக சிக்கனை கொதிக்க விடவும். வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் இறக்கி வச்சதுக்கப்புறம் போடலாம். தற்போது சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்குது. வெந்தவுடனே நல்லா கிளறி இறக்கும்போது 2 கொத்தமல்லி தழை தூவி இறக்கினா சிக்கன் சாப்ஸ் நாட்டுக்கோழி சிக்கன் சாப் ரெடி. ஹாய்ஸ்